நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, அவர் அந்த போட்டியில கலந்துக்க சொல்லி அனுமதி கொடுத்ததுல இருந்து உங்களை நான் பாக்குறேன். உங்க முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல அத்தை? ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க அத்தை? அத்தை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையில இதுவும் ஒரு போட்டி மாதிரி தானே. அதுவும் இல்லாம உங்க புள்ள வாழ்க்கைங்கிற போராட்டத்தை 13 வயசுலயே ஆரம்பிச்சுட்டாரு. அவர் அதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியை நினைச்சு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? வாழ்க்கைங்கிற போராட்டத்துல அவனை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த போட்டியில அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல சந்தியா. என் புள்ளைக்கு திறமை இருக்குங்கிறியா? என் புள்ள லட்சத்துல ஒருத்தன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வெற்றி தோல்வி, ஒருத்தரை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கணுங்கிறது, இந்த முதல் இடம் ரெண்டாவது இடம் இதெல்லாம் எதுவுமே என் புள்ள சூர்யாவுக்கு தெரியாது. அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். உனக்கு தெரியாது சந்தியா, ஒரு தடவை சின்ன வயசுல ஸ்கூல்ல நடந்த ஓட்ட பந்தயத்துல கீழே விழுந்ததால அவன் தோத்து போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்தான். அவன் கனவுல அவன் தோத்து போனதையும் அவன் கீழே விழுந்ததையும் பார்த்தானா. ராத்திரி எல்லாம் பயந்து போயிட்டான். அந்த பயம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் மறுபடியும் போட்டி நடந்தது. அந்த பயத்தோடய அதுல போய் கலந்துக்கிட்டான். அப்ப என்னாச்சு தெரியுமா? என்ன நடந்தது அத்தை? விசில் அடிச்சதுக்கு அப்புறமா அவனால ஓடவே முடியல. கல்லு மாதிரி அவன் அப்படியே நின்னுட்டான். சாப்பிடல, தூங்கல, சிரிக்கல. அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். அப்ப அவனை பார்த்து நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அப்ப அவனை பார்க்கும் போதெல்லாம் செத்து போயிடலான்னு தோணும். அதுக்கப்புறம் அவன் எந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கும் நான் அனுமதி தரவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். ஏன்னா என் புள்ள வருத்தப்படக்கூடாது. என் புள்ள சூர்யா வேதனைப்படக்கூடாது. அவன் பயந்து போய் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்க கூடாது. அதனாலதான் என் புள்ள சூர்யா எந்த போட்டியிலும் கலந்துக்க வேண்டாம்னு நான் முதல்ல இருந்தே சொன்னேன். முதல்ல நான் வேண்டான்னு சொன்னது சூர்யாவுக்காக தான். அப்புறம் நான் சரின்னு சொன்னது என் புள்ள சூர்யாவுக்காக தான். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க சந்தியா, என் புள்ள சூர்யா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அவன் தான் இந்த வீட்டோட உயிர் சந்தியா. ஒருவேளை என் சூர்யா மறுபடியும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் இந்த வீடு மொத்தமும் இருட்டாயிடும் சந்தியா. இங்க பாரு, என் புள்ள சூர்யாவை இப்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். தயவு செஞ்சு அவனை பத்திரமா கூட்டிக்கிட்டு வந்துரு. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அத்தை, நான் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறேன். அவரோட சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வராது. அதை நான் உறுதியா சொல்றேன் அத்தை.
நீங்க என்ன நம்பி அவர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. இந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்புறம் அத்தை பயம் பயம்னு நினைச்சிட்டு வாழ்ந்தோம்னா நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. மனசுல இருக்கிற பயத்தை எதிர்த்து போராடணும். அப்பதான் அதை நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம மேல நம்ம எப்பவும் தன்னம்பிக்கையோட இருக்கணும். அத்தை நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோட இருங்க. நீ நம்பிக்கை அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு எதையும் எழுந்துராத. என் புள்ள சூர்யாவை கவனமா பாத்துக்க. ரெண்டு பேரும் கவனமா இருங்க. சந்தியாவை பாத்துக்கப்பா சூர்யா. டெல்லியில ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா அப்ப ராகுல் அங்கிளுக்கு போன் பண்ணுப்பா. சரிப்பா. நல்லா இருப்பா. அந்த கடவுள் உனக்கு வெற்றியை கொடுக்கணும் சூர்யா. உண்மையில் எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வெற்றி உனக்கு தான். இல்ல இல்ல, வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் இல்ல சூர்யா. அங்க போய் உன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாம் கடவுளோட விருப்பம். அவர் செய்யணும்னு நினைக்கிறத செய்யட்டும். ஆனா இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. போட்டியில கவனமா கலந்துக்குங்க. வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க எல்லாரையுமே நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணா, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என்ன, உங்ககிட்ட சில பொருட்கள் வேணும்னு சொன்னல, அது எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. நான் போய் ரிக்ஷாவை கூட்டிட்டு வரேன். மீனாட்சி, நீ நல்லா கவனமா இரு. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல்ல, நல்லா ரெஸ்ட் எடு. அம்மா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம்மா. உங்களை விட்டு ரொம்ப நாள் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. நீ கவலைப்படாத சூர்யா. நான் எப்பவுமே உனக்கு துணையா உன் கூடவே தான் இருப்பேன். ரெண்டு பேருமே கவனமா இருங்க. அண்ணா ரிக்ஷா வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. வாங்கப்பா போலாம். சந்தியா, நான் உன்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறக்க வேண்டாம். என் பிள்ளைய எப்படி கூட்டிட்டு போறியோ அதே மாதிரி மறுபடியும் கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். போயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வண்டி எடுப்பா, இவங்களுக்கு நேரமாகுது. போயிட்டு வாங்க. போயிட்டு வாப்பா, கவனமா இருங்க. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். சூர்யாவும் சந்தியாவும் எங்க போறாங்க? என்ன சூர்யாவும் சந்தியாவும் எங்க கிளம்பிட்டாங்க? என்னத்த உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சூர்யா டெல்லியில ஒரு வாயை மூடு. சந்தியாவோட பிறந்த வீட்டு ஆளுங்க டெல்லியில இருக்காங்க. அவங்களோட அண்ணனோட கல்யாணமா. ரொம்ப நாளா இவங்களை வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சந்தியாவோட அண்ணனுக்கு கல்யாணமா? எனக்கு தெரிஞ்சு சந்தியாவுக்கு ஒரே ஒரு அண்ணன் தானே இருக்காரு. அவர் குடும்பத்தோட வெளிநாட்டுக்குள்ள போயிட்டாரு. கூட பிறந்தது ஒரு அண்ணன் தான், ஆனா பெரியப்பா பையன்னு சொன்னாங்க. அவளோட பெரியப்பாவோட பையன் டெல்லியில இருக்காராம். அந்த பையனுக்கு தான் கல்யாணம். அங்க என்ன பண்றீங்க ஐயா? பீடா போட்டு வச்சிருக்கேன், வந்து எடுத்துங்க. கஸ்தூரி, நீங்க எல்லாரும் கூட கேட்டுக்கங்க. இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏரியால யாருக்குமே எந்த உண்மையுமே தெரியக்கூடாது. சூர்யா சமையல் போட்டியில கலந்துக்க தான் போயிருக்கான்னு சொல்லக்கூடாது. அவன் இந்த ஊருக்கு திரும்ப வர வரைக்கும் நீங்க எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு மௌனமா இருக்கணும். புரியுதா? யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அம்மா, நீங்க இப்படி எல்லாம் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நம்ம சூர்யானே இந்த போட்டியில தோத்து போயிட்டார்னா அவரை யாரும் கிண்டல் பண்ண கூடாதுன்னு தானே? இல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்க நான் தயாரா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் புள்ள சூர்யா இந்த போட்டியில கலந்துக்க போயிருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம். என் மனசுக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னாலும் சரி, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியாத விஷயம். என் புள்ள திரும்ப வர வரைக்கும் இதை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் என்னோட இன்னொரு ரூபத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க. மீனாட்சி, உன்னால எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாதுல்ல? நீ முதல்ல கவனமா இருந்துக்க. அத்தை, நான் இதை பத்தி யார்கிட்டயும் அதுவும் சொல்ல மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன் அத்தை. அப்படின்னா சரி. சந்தியா, இந்த கூட்டத்தை பார்த்தா ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி இல்ல? இங்கிருந்து நம்ம எங்க போறது? இவ்வளவு பெரிய ஊர்ல நமக்கு யாரையும் தெரியாது. என்னங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். போட்டி நடத்துறவங்க சார்பா மிஸ்டர் மல்கோத்ரா இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் நம்மள ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுவாரு. சரி சந்தியா, நம்ம அவரை பார்த்தது கூட இல்ல. நமக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு நம்மள யாரும் தெரியாது. அப்புறம் எப்படி? அவரு எங்கதான் இருப்பாரு? என்னங்க, அங்க பாருங்க, அவர் அங்க இருக்காரு. அவர் கையில இருக்கிற போர்டுல உங்க பேர் இருக்கு. அடேங்கப்பா, சூர்யான் இருக்கா? ஆமா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இவர்தான் மிஸ்டர் சூர்யா. வணக்கங்க. வணக்கம். நான் இவரோட மனைவி சந்தியா. உங்களை வேர்ல்ட் ஸ்டாப் குக்குக்கு வரவேற்கிறேன். நீங்கள் 2 பேரும் டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? முதல் வாட்டியோ இல்லை 10வது வாட்டியோ? எத்தனை தடவை வந்தாலும் டெல்லி புதுசு. நீங்கள் வேணா பாருங்களேன், இங்கே ஏதாவது புதுசாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே இன்னும் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, என்னோட நம்பிக்கை என்னன்னா, வெயில் காலத்தை தவிர எந்த சீசனா இருந்தாலும் இங்க தாராளமா வரலாம். ஆனா என்னால வெயில் மட்டும் கண்டிப்பா தாங்கவே முடியாது. 3 நாளுக்கு முன்னாடி என்னோட வீட்டு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்றதுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனா அது மிஸ்டர் மல்கோத்ரா, நம்ம கிளம்புறது நல்லது. ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல? அப்போ நீங்க இந்த பக்கம் போகணும். மிஸ்டர் மல்கோத்ரா, வெளியே போறதுக்கு வழி அங்கதானே இருக்கு. அப்புறம் என்ன, நீங்க ஏதோ தெரியாம... மேடம், இந்த மல்ஹோத்ரா எப்பவும் எந்த தப்பும் பண்ணவே மாட்டான். நான் காட்டினது சரியான வழிதான். அதனால என் கூட வாங்க ப்ளீஸ். வாங்க போ. எக்ஸ்கியூஸ் மீ,
எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் வழி விடுங்க. நீங்கள் இங்கே இருங்க. சந்தியா, இந்த இடத்துல தான் போட்டி நடக்க போதா? பிளாட்ஃபாரத்திலே வா. நான் ஊருக்குள்ள எங்கேயாவது இருக்குன்னு நினைச்சேன். எனக்கும் புரியலங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இதுதான் வேர்ல்ட்ஸ் டாப் குக் காம்படிஷன். உங்க எல்லாருக்காகவும் இந்த போட்டியை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு செஃப் வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சஞ்சய் மெஹ்ரா. வாங்க சார். இரண்டாவதா ஜட்ஜ் பண்றதுக்கு நாம அழைக்க போவது மிஸ்ஸஸ் அஞ்சலி குக். அவங்கள வரவேற்கிறேன். இங்க வந்திருக்கிற போட்டியாளர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லிக்க நான் விரும்புறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. உங்க கூட வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கமா இருங்க. நீங்க எல்லாம் அங்க போய் வெயிட் பண்ணலாம். அங்கே இருந்து பிரேயர்ஸ் கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட கொடுங்க. என்னங்க, பெஸ்ட் ஆஃப் லக். அண்ணா அண்ணா அண்ணா, என் பேர் சூர்யா. நான் எங்க நிக்கணும்? இதோ இங்கே தான். சரிங்கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. எங்களோட ஜட்ஜ் உங்ககிட்ட பேச போறாங்க. சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த உலகத்திலேயே நடக்க போற ஒரு மிகப்பெரிய குக்கிங் காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, இந்த வேர்ல்ட்ஸ் டாப் குக் காம்படிஷன் ரொம்பவே மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து கூட இங்க 60 போட்டியாளர்கள் இங்க வந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல முதல் ரவுண்ட் நடக்க போகுது. அந்த 60 பேர்ல இருந்து முதல் டாப் 10 குக்ஸை நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். அது இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான். சோ நீங்க ரெடியா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த போட்டிக்கு வந்திருக்கிற இன்னொரு ஜட்ஜ் உங்ககிட்ட வேர்ல்ட்ஸ் டாப் குக்கை பத்தி கொஞ்ச நேரம் பேச போறாங்க. மேம், இந்தாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சஞ்சய் மெஹ்ரா சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல. இப்ப இந்த போட்டியில இருந்து நாங்க 10 பேரை தேர்ந்தெடுக்க போறோம். அவங்க மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மட்டும்தான் டெல்லியை பார்க்க முடியும். இப்ப தோத்து போற கண்டஸ்டன்ட்ஸ் இந்த போட்டி விட்டு விலகிடுவாங்க. அவங்களால டெல்லிக்கும் வர முடியாது. இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல 10 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்களா? அப்போ மத்தவங்க எல்லாம் அப்படியே திரும்பி போயிடுமா? ஐ திங்க் வேர்ல்ட்ஸ் டாப் குக் காம்படிஷனுடைய ரேஞ்ச் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க ஒரு பெஸ்ட் ஷெஃபை தேர்ந்தெடுக்க போறோம். இந்த காம்படிஷன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த காம்படிஷன் அவ்வளவு ஈஸி இல்ல. உலகத்திலே நம்பர் 1 காம்படிஷன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அர்ஜுனன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே விலக்கி தன்னுடைய லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஜெயிச்சாரு. அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கவனம் முழுக்க உங்க லட்சியத்து மேலதான் இருக்கணும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்றத மறந்துருங்க. உங்க மனசுல இருக்கிற பயம், கூச்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எதை பத்தியும் யோசிக்காம நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ உங்க எல்லார்கிட்டயும் நிறைய திங்ஸ் இருக்குல்ல, அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. போட்டி எப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
என்னங்க உங்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னா உங்க உங்க கடைக்கு சாப்பிட வருவாங்கல்ல, அவங்க எல்லார் முகத்தையும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க எல்லாரும் நீங்க சமைச்சதை எடுத்து சாப்பிடும் போது அவங்க முகம் எவ்வளவு சந்தோஷமா மாறும், அவங்க உங்களை எப்படி பாராட்டுவாங்க, அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு புது புத்துணர்வே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.